வெல்கம் டு மம்மி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிரெட் சமோசா. ஸோ அது சூப்பரான ஸ்நாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான கடாயை வச்சுக்கிறோம். எது எடுத்தாலும் நம்ம கடாயை தான் ஃபஸ்ட்டு வைக்கிறோம். ஸோ இதுக்கு கடாயை வைக்கிறோம். அதுக்கடுத்து எண்ணெயை விடுறோம். ஸோ எண்ணெய் ஒரு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. ஸோ எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங்க்காக தான் இது பண்ணுறோம். ஸோ கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு. ஸோ இது 3த்தையும் ஆட் பண்ணிட்டு கூட நம்ம வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். இதை ஒட்டுக்கா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கூட கொஞ்சம் பூண்டு, இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் இஞ்சி ஆட் ஆனது. அது நல்லா போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். இப்போ கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா இது பண்ணி போட்டுட்டு நல்லா இது வதங்குற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டுருங்க. ஸோ இப்போ வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட, அதாவது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. ஸோ கலக்கி விட்டுட்டு அதை அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கலக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கணும். ஸோ உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கு, அதை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா அது இது பண்ணிங்கன்னா தான் அந்த வதங்கி வரும். இப்போது அந்த உருளைக்கிழங்கை ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருந்தேன். அதை நல்லா இது பண்ணிடுங்க, ஸ்குவீஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதை நல்லா சொரவி எடுத்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணும், அதாவது பீஸஸாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு சொரவி எடுத்துகிட்டு அதை நம்ம மசாலாவில் போட்டு நல்லா பிரட்டி ஒரு ஒரு உருண்டை மாதிரி, ஒரு மிக்சர் மாதிரி, ஒரு ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடுறோம். ஸோ அவ்வளோதான். நல்லா அது மாதிரி பண்ணி இது பண்ணிட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் ஆரிகேனோ ஆட் பண்ணுறேன். அது டேஸ்ட்டு தூக்கி திறக்க வேண்டி. ஸோ நீங்களும் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் மைதா எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு ஒரு சின்ன பவுலில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் கண்டிஷனுக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். ஸோ அது எதுக்காகனா ஒட்ட வைக்கிறக்க வேண்டிதான். அது என்னடா ஒட்ட வைக்கிறதுக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து ப்ரெட்டோடு தான் நம்ம வேலை. ஸோ அது காஞ்சிட்ருக்கட்டும். வாங்க நம்ம ப்ரெட்டை போய் பார்ப்போம். ப்ரெட்டை என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ப்ரௌன் கார்னர்ஸ் எல்லாம் வேண்டாம். ஸோ எடுத்துகிட்டு ஸோ அது நீங்கள் எவ்வளோ அவாய்ட் பண்ணணுமோ, எவ்வளோ லேஸாக கட் பண்ணணுமோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அந்த கார்னர்ஸையும் லைட்டாக எட்ஜஸை லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரும், அந்த சமோசா ஷேப்பில் வரும். இது பார்க்க உங்களுக்கு சமோசா மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் இன்னும் பெரிய ப்ரெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் மோத்தி சமோசா, இல்லை ட்ரையாங்கிள் சமோசா, அது மாதிரி நிறையா சமோசாஸ் இருக்குது. நீங்கள் கொண்டு வரலாம். இல்லை பஃபே நீங்கள் மேக் பண்ணலாம். அது உங்களோட இது. அதுக்கப்புறம் நல்லா அதை தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்துகிட்டு நல்லா ஸ்குவீஸ் அவுட் பண்ணிடுங்க. வாட்டரை ஸ்குவீஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரும். ரொம்ப லேஸாக வரும். பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் ஸ்டஃபிங் வச்சு அதை நல்லா க்ளோஸ் பண்ணணும்.
கொஞ்சம் பொறுமையாக க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ அந்த பேஸ்ட்டை எடுத்து சுற்றியும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது அந்த மைதா பேஸ்ட்டை வந்து சுற்றியும் அப்ளை பண்ணிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா இது பண்ணுங்கள். அதாவது இது மாதிரி சுற்றியும் வந்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. அதுக்கு தான் வந்து நம்ம அந்த மைதா பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது அதை வச்சுருக்கிறத வந்து நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு 3 எண்ணம் செஞ்சு வச்சுக்கோங்க. 3-4 எண்ணம் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுங்க. இந்த பதத்தில் வந்து நீங்கள் வந்து அதாவது ஒரு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சுனாலே நீங்கள் இறக்கிடலாம். ஸோ அது கிறிஸ்பியாக தெரியுது அப்படின்னாலே இறக்கிடலாம். ஏன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் வெந்திருக்கு, அதே மாதிரி ப்ரெட்டும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும். ஸோ அப்போவே நீங்கள் இறக்கிடலாம். என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதனுடைய வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராக ஆயில் இழுக்கும். ஸோ நீங்கள் ஆயில் சாப்பிட மாட்டீங்க, டயட்டில் இருக்கேன், இல்லை நான் வந்து ரொம்ப ஆயில் சேர்த்திக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணலாம். இல்லை நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறவங்க ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு நான் சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, பட் சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், வெரி டெலிஷியஸாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறக்க மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.